ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். பொதுவாகவே 2025 சித்திரை மாதம்தான் வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு. அந்த சித்திரை மாதத்தை வச்சு தான் 12 ராசிகளுக்கும் முறையான ஜாதகத்தன்மை அந்த பலன்களை சொல்ல முடியும். இருந்திருந்தாலும் நம்மளுடைய ஆவல் 2025 நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா, இந்த வருஷமாவது நம்மளுடைய யோகங்கள் வராதா, இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு 2025 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் கேட்குறத பார்க்கலாம். துலாம் ராசி அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம், நீதிமான் சொல்லலாம். நீதிக்கும் நேர்மைக்கும் ஆள்படக்கூடிய அற்புத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆண் ராசி. பொதுவாக அந்த துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா லா படிக்கலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், ஃபேன் காத்து கீழே இருந்த இடத்துலேருந்தே பிரவேசம் பண்ணக்கூடிய விற்பனை பிரதிநிதிகளாகலாம், ஒரு ஷோரூம் வச்சுருக்கலாம். நிறையா சேட்டுங்களும் இந்த துலாம் ராசியில் தான் இருப்பாங்க. ஏன்னா மகாலட்சுமியோடைய அமைப்புடைய தங்க நகைகளுடைய தன்மை உடையவங்க இல்லையா. அப்படியே மட்டும் யோகம் உடைய துலாம் ராசி 2018 இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் இன்னல், இதுதான் துன்பம், பல அவமானம் அவப்பேர்களை சந்திச்சிருந்த துலாம் ராசி. ஆனால் இந்த 2025 உங்களுக்கு ஒரு யோகமும் இருக்கு. துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 6வது வீடு. 6வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. சனி பகவானும் பெயர்ச்சி ஆகிறாரு. சொத்து பத்தில் ஏதாவது ஒரு தகராறு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த சொத்து பத்தை தன்னுடைய சொந்தம், தன்னுடைய அமைப்பில் இருக்கவங்களுக்கு பக்குவம் படுறதுக்கு உண்டான நேரம் தான் அது. மண்ணை இழக்கணும், பொன்னை இழக்கணும், பல இன்னலையும் அடைஞ்சிருந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் சொல்லக்கூடிய கும்பராசியில ராகு பகவானுடைய பெயர்ச்சி வருது. மிதுன ராசியில குரு பகவானுடைய பெயர்ச்சி வருது. 9ல் குரு இருந்தா ஓடி போவான்னு சொல்லுவாங்க. ஞானத்தை தேடி ஓடி போகக்கூடிய தன்மை இருக்கு. காசு பணத்தை தேடி வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. தான் சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகமே கம்மி தான். உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு பிரகாசிக்காது, வெளியூரில் தான் இருக்கணும். பொதுவாக துலாம் ராசியில் நிறையா அட்வொகேட்ஸ் தான் நிறையா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் சனி பகவானுடைய பார்வை நஷ்டத்தை தான் கொடுக்கும், கஷ்டத்தை தான் கொடுக்கும், இடையூறுகளை தான் அதிகமே கொடுக்கும், இன்னலைத்தான் கொடுக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஒரு நல்ல ஒரு நேரம் கூட சொல்லலாம். ஆனால் 2018 உங்களுக்காக வாழ்ந்த உத்தமி புதல்வி உங்க மனைவி. அனுசரிச்சு போங்க, அவங்க கிட்ட அன்பா பண்பா பேசுங்க. இத்தனை வருஷம் சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய இன்னல்கள் கூட வந்துட்டு போயிருக்கும் இந்த துலாம் ராசிக்கு. கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மனைவி செஞ்ச புண்ணியம் தான் நீங்க உயிரோட இருக்கிறது. ஆனா இந்த 2018 கணவன் மனைவிகளை பிரிஞ்சு கூட போயிருக்கோம். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய கோபம், உங்களுடைய ஆக்ரோஷம், உங்களுடைய நஷ்டம், உங்களுடைய அவப்பேறு, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய பெண்ணு உத்தமி புதல்வி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு உண்டான மதிப்பை கொடுங்க, அவ கேட்கறத செய்யுங்க. சொத்து கேட்டாலும் கொடுங்க, தான் அஸ்தி பார்த்தி எல்லாத்தையும் அள்ளி கொடுங்க. அரசாளு சரணாகதி ஆகுங்க, உங்களுக்கு மோட்சம். இவ்வளவு நாளா நீங்க கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. இன்னல் துன்பம் அடைஞ்ச துலாம் ராசிக்கு இந்த மாதம் குரு பெயர்ச்சி இந்த வருஷம் யோகத்தை தான் கொடுக்க போகுது.
ஏன்னா துலாம் ராசிக்கு நேர் வீடு ரிஷப ராசி இருக்க வேண்டிய குரு பகவான் 9வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். குரு கடாட்சியம் இருக்கு. பல சித்தரை பார்க்கலாம், பல ஞானிகளை பார்க்கலாம். ஆன்மீக தொடர்புல அப்படியே ஒரு லைனை பிடிச்சிக்கலாம். ஸ்பிரிச்சுவல்ஸ் நிறையா பேசலாம். ஜோதிடம் கற்றுக்கலான்னு சொல்லக்கூடிய ஆசை கூட உங்களுக்கு வரலாம். ஏண்டா இவ்வளவு நாளாக நம்ம இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம், இன்னலா துன்பம் அடைஞ்சிருக்குமே, இனி நம்மளுக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதான்னு சொல்லி ஞானக்காரகனுடைய அனுகிரகம் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சாஸ்திரம், வித்தை, கல்வி, தொழில்நுட்பம் உண்டான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு 2025 வருது. பட்ட துன்பம் விலகி போச்சு. பாலகனுக்கு குரு உதயமாச்சு. தொட்டது விளங்க போது. துலாம் ராசியில பொதுவா பார்த்தீங்களா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஒருவேளை துலாம் ராசி ஆண்களுக்கு வரக்கூடிய மனைவி தெய்வ கடாட்சியமான உள்ளவர். ஏன்னா துலாம் ராசி ஆண்களுக்கு சீக்கிரமா கல்யாணமே நடக்காது. ஏன்னா உங்க ராசியுடைய தன்மை சுக்கிரன் கெட்டு போயிடுவான். அப்ப சுக்கிர பலன் இல்லாத ராசிக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு யோகமானவர். துலாம் ராசியில கூடிய ஆண்கள் கல்யாணம் ஆனாதான் அடுத்த கட்ட ஒரு பதவி, அதுக்கட்ட ஒரு உச்ச நிலை. துலாம் ராசியில பெண்களுக்கும் காலதாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஆனா துலாம் ராசியை கட்டக்கூடிய ஆண்கள் மனைவியோட கம்மியான சம்பளம் தான் வாங்குவீங்க. மனைவி உச்ச நிலையில் இருப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலை, அரசியல்ல பிரவேசிக்கக்கூடிய தன்மை உடையவங்க கூட இந்த துலாம் ராசியில் இருப்பாங்க. துலாம் ராசி நீதிக்கு அதிபதி. ஆனா இப்ப கொஞ்ச நாளா கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. ஏன் மனைவியை இவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தமி புதல்வி துலாம் ராசிக்காருடைய ஆண்களுடைய மனைவிமார்கள். இவ்வளவு இடையூறுகள், இவ்வளவு இன்னல்கள் எதுவா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு கணவனுக்காக வாழ்ந்த உத்தமி புதல்விக்கு அமைப்பு துலாம் ராசி. இந்த வரக்கூடிய 2025 மனைவி மக்களோட சேர்ந்து வாழுங்க. மனைவியா அன்பா பண்பா அனுசரிங்க. ஆண்கள், பெண்கள் தான் கணவனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சு போங்க. இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சிருவங்க கூட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த 2025 இருக்கு. சின்ன 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 மன கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த மன கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தா தான் வாழ்க்கை. ஒரு முறை தான் வாழ போகிறோம், மறுமுறை வாழ போகிறது கிடையாது. யாருக்கு ஒருத்தருக்கு அரசாளும் தன்மை வருதோ அந்த அரசாளும் தன்மை தான் அடங்கி தான் போகணும். ஆணுக்கு ஒரு தன்மை அரசாளும் தன்மை வந்தால் பெண்ணு அடங்கி போகணும். பெண்ணு அரசாளும் தன்மை சொல்லக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றம் வந்தால் ஆண் அடங்கித்தான் போகணும். துலாம் ராசிக்கு பட்ட துன்பம் எல்லாம் விலகி போயிடுச்சு. 2025 ஒரு மாற்றம் கிடைக்கு. கணவன் மனைவியோட சந்தோஷமா வாழுங்க. பல கோயில்களுக்கு போங்க, தீர்த்த யாத்திரைகள் போங்க, பல சுற்றுலாக்கு போங்க. காசு சம்பாதிக்கணும் இன்டென்ஷனில் குடும்பத்தை பிரிஞ்சிருக்காதீங்க. அனுசரணையாக போங்க. சொத்து பத்தெல்லாம் சேரக்கூடிய ஒரு தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. அகமகிழ்ந்து வாழுங்க, அரசனை போல வாழுங்க. அன்பு பண்போட கணவன் மனைவி இணைஞ்சு வாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு வரக்கூடிய நேரம் இதுதான். அரசு வேலை வரும், ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட வரும் கிட்ட ஏழைக்கு ஆசை வார்த்தைலாம் காட்ட விரும்பல. அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம், அதிகார தோரணையான ஒரு வேலை செய்யலாம், கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம். இந்த தன்மை 2025 உங்களுக்கு நல்லாவே இருக்கு. சூப்பராக வாழுவீங்க. உங்கள் துன்பம் எல்லாம் போது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமை தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சிவாய நம்ம. விருச்சக ராசி, யாரையும் நம்ப மாட்டீங்க. தாய் தகப்பனை கூட நம்ப மாட்டீங்க. அலசி ஆராய்ஞ்சு நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து தான் பழகக்கூடிய விருச்சக ராசி. பொதுவாக இந்த விருச்சக ராசி கூட பார்த்தீங்கன்னா
ஒரு 6-7 வருஷம் கஷ்டம்தான் பட்டிருக்கோம், நஷ்டம்தான் பட்டிருக்கோம். இப்படி பல டிப்ரெஷனில் வாழ்ந்தக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறையவே உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பரமாத்மாவுடைய கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகமும் கூட. வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் கூட இந்த ஜாதகத்தில் நிறைய இருக்கலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கும், சொத்து சுகம் இருக்கும், காரு வண்டி பங்களாலாம் இருக்கும். ஆனால் ஒரு கட்ட காலத்தில் 2018 எல்லாம் நஷ்டகதியாகக்குண்டான நேரங்காலங்களும் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கால தாமதமான திருமணம் நடக்கும். ஒரு 20, 23, 25 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆனால் ஒன்றும் கிடையாது. 30 வயசு 33 வயசுக்கு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகிற மாதிரியான ஒரு தோரணை வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கெட்டிக்க போகிற பெண்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ இருக்கக்கூடிய சனி பயிற்சியோடைய அமைப்பு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 5வது வீட்டில் சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறனால 7வது வீடு கேட்கக்கூடிய ரிஷப ராசியோடைய தன்மை இருக்கிறனால கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தை குட்டி பிறக்கிறது இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பெயர்ச்சி வரைக்கும் தான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாருன்னா, மிதுன ராசிக்கு ஆயிட்டாருன்னா கஷ்டப்படுவீங்க. பல இன்னலுக்கு ஆள்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சயின்டிஸ்டாக இருக்கலாம், கணனி சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் லைனில் வேலை பார்க்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த விருச்சிக ராசியில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஃபார்மராக இருக்கலாம், விவசாயம் பண்ணக்கூடியவங்க கூட இந்த விருச்சிக ராசியில் கொஞ்சம் நிறையாவே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில காலத்தில் ஏமாந்திருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு உண்டு. மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அபகரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் படாத கஷ்டத்தை நீங்கள் பட்டிருக்கணும். மனைவிக்காக மண்ணை வித்துறக்கூடிய ஒரு தன்மை கூட உங்கள் ஜாதகத்தில் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. தாயுடைய தகப்பன் பேச்சை கேட்டு வாழ்ந்து வந்திருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய 2025 உங்க வாழ்க்கை உச்ச நிலைக்கு போகுது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. கணவன் மனைவி இருந்து பிள்ளை குட்டிங்களை படித்து அந்த பிள்ளை குட்டிங்களை நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்து ஒரு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. மனைவியை நீங்களும் நேசிக்கணும். ஏன்னா பொதுவாக 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட இனிமே ஒன்று சேரலாம். உங்கள் மனதேவரை வழிபடுங்க, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அடிக்கடி பழனி முருகனை போய் பாருங்க, வடபழனி முருகனை போய் பாருங்க. முருகா, தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு துன்பமாக வந்துருச்சேன்னு கேட்டு கடவுளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2025 யோகமான நேரம்தான். விரயமான மண்ணு செழிக்கும், பொண்ணு செழிக்கும். நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த 2025. இனிமே நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நேரம் 2025 இருக்கு. குருவுடைய ஆதிபத்தியம் பரிபூர்ணமா இருக்கு. திருமண ஏற்பாடுகள், திருமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்க ஜாதகத்துல இப்ப நல்லாவே இருக்கு. இது எல்லாமே கோச்சார பலன் தான், கிரகங்களுடைய அசைவை வச்சுதான். அந்த அசைவு உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க துன்பத்தான் பட்டிருப்பீங்க, இன்பம் அடைய முடியாது. அந்த துன்பத்துக்கு பிராய்த்தித்தம் இன்பம் அடையக்கூடிய ஒரு நேரம். அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்குள்ள பல இடையூறுகள், இன்னல்கள், கஷ்டங்கள் வந்துட்டு தான் போகும். ஏன் இட பிரச்சனை கூட வந்துட்டு தான் போகும். விட்டு கொடுத்து வாழுங்க, சம்பாதிங்க. தாம் பிள்ளைங்களோட இருந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரத்தை உருவாக்கிக்குங்க. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருள் வேண்டான்னு நினைங்க. உச்சத்தில் போகக்கூடிய நேரம் உண்டு.
மகத்தான செய்தி உண்டு. மன்னவனை போல வாழக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இந்த 2025 நல்லா இருப்பீங்கய்யா. இதுதான் துன்பம் இல்லாததெல்லாம் அலைஞ்சிட்டீங்க. முருகனை வழிபடுங்க. முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னாவே போதும். இப்படி ஒரு தன்மையை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவி, இன்னும் பல நஷ்டங்கள் கஷ்டங்களில் இருந்திருந்தவங்க எல்லாமே யோகாதிபதியாக வரக்கூடிய தருணம் இந்த 2025. பொதுவாக இந்த 2025 பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான். புதன்கிழமையை தலவணங்கி வழிபடுங்க. இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மகத்தான செய்தி கிடைக்கும். இவ்வளவு நாளாக பட்ட துன்பம், இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டம், அவமானம், அவப்பேறு எல்லாம் விடுபட்டு 2025 அடியெடுத்து வைக்கும்போது தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பூமாதேவியை, பூமி தேவன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு ஆரம்பிங்க. உச்ச நிலைமைக்கு போவீங்க. அரசியலில் பிரவேசிக்கணுன்னா கூட செவ்வாயுடைய ஆதிபத்தியம் வேணும். போர்ப்படை தளபதியாக இருக்குன்னாலும் செவ்வாய் பகவான் வேணும். காவல்துறையில் பிரகாசமாக இருக்குன்னாலும் செவ்வாய் பகவான் வேணும். இராணுவத்தில் பரிபுணினாலும் செவ்வாயோடைய அனுகிரகமுடைய விருச்சக ராசிக்காரங்க தான் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் இவ்வளவு நாளாக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பல இன்னல்கள் எல்லாம் சந்தித்த உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலனை கொடுக்காரு. நேரங்காலம் கூடி வருது. 2025 பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பர் நேரம் விருச்சிக ராசிக்கு தான். அகமகிழ்ந்து வாழுங்க. அன்பா பண்பா அனுசரிங்க. எல்லாரோடையும் இணைஞ்சு வாழுங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியங்க தான் சொந்த பந்தத்தோட அரவணைச்சு வாழுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபடுங்க. நல்லா வாழக்கூடிய நேரம் 2025. அகமகிழ்ந்து வாழுங்க. கணவன் மனைவி அனுசரணையாக வாழுங்க. பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க. இது விதி. இனிமே கணவன் மனைவி ஒற்றுமைத்தன்மையோட வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். தனுசு ராசி அற்புதமான ராசி. ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டிய ஜாதகம். படிக்கும் போதே நான் டாக்டர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், நான் அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கணும், இப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருக்கக்கூடிய அற்புதமான ராசி தனுசு ராசி. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை உடையவர்கள் ஆணும் பெண்களும் அதிகமாக இருப்பாங்க. அதிகார தோரணையால் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் அதிகமாக இருப்பாங்க. காவல்துறையும் அதிகமாக இருப்பாங்க. கலைத்துறையும் அதிகமாக இருப்பாங்க. சினிமா சம்பந்தப்பட்டதில் அமைக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸ் அமைப்பு இருப்பாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய அமைப்பு இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசியோடைய அமைப்பு ஆண் ராசி. குரு கடாட்சியம் உடையவங்க. அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையும் ஒரு கட்ட காலத்தில் இருக்கும். ஆனால் இந்த தனுசு ராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா 2018 மேலே கொஞ்சம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், அவப்பேறுகள், பணிபுரிய வேண்டிய இடத்துல பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. இது விதி. மதியால் தான் வென்றிருந்திருக்கணும். விதியை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த தருணம் உங்களுக்கு தெரியலை. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருந்தா கூட பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக பிறந்தா டாக்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. தனுசு ராசியை பிறந்த வரைக்கும் பெண்கள் கொடுத்து வச்ச பெண்கள். தனுசு ராசி ஆண்கள் இந்த பெண்களை கெட்டுறதுக்கு. கணவன் வீட்டில் இருந்தால் கூட உழைச்சி தேடி கணவனை காப்பாற்றி தனக்கு பிறந்த குழந்தைகளை ஆதரித்து அனுசரித்து ஓடி ஒளிஞ்சாது சம்பாரித்து போடணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையதான் இந்த தனுசு ராசி பெண்கள். குடும்பத்துக்காக அடிபணிஞ்சு போவீங்க. அந்த ஒரு தன்மை உடையவங்க இந்த தனுசு ராசியில் கூடியவங்க நிறையவே இருப்பீங்க. பொதுவாக இந்த தனுசு ராசிக்கும் மாமியாருக்கும் ஆவாது. ஒரு 25-30 வயசு அந்த ஸ்டேஜில் இருந்திருந்தா கூட மாமனாருக்கும் ஆவாது. பொதுவாக தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு ஆவாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க.
கல்லு மண்ணு சுமந்தாது புருஷனையும் மாமியாரையும் மாமனாரையும் காப்பாற்றக்கூடிய உத்தமி புதல்விங்க தனுசு ராசி பெண்கள். ஏன்னா அப்படி ஒரு சக்தியானவங்க, உடம்பு பலம், ஆணுடைய தன்மை உடையவங்க. அதிகாரம் இருந்தாலும் கணவன் மனைவி குடும்பத்துக்காக அடிபணியக்கூடியவங்களா அன்பா பண்பா அனுசரணையா வச்சுக்கிட்டீங்கன்னா தலை குனிஞ்சு உங்களுக்காக பணிவிட பண்ணுவாங்க. ஆனா அதிகாரத்துல அவங்க மேல ஒரு தப்பான எண்ணங்கள் பிரவேசிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. புருஷனையும் மதிக்க மாட்டாங்க, மாமனார் மாமியாரையும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அவங்களுக்கு. சூப்பர் ஜாதகம் தனுசு ராசியில கிட்டக்கூடிய பெண்கள் யோகமானவங்க. ஆண்கள் தயவு செய்து தாராளமாக கட்டலாம் தனுசு ராசி பெண்களை. நல்ல உயர்ந்த வேலை கிடைக்கும், உங்களுக்கு பதவி உயர்ந்த ஒரு வேலை கிடைக்கும், பணிவு துணிவான ஒரு வேலை கிடைக்கும், கம்பீரமான வேலை கிடைக்கும், காவல்துறையில் கூட வேலை கிடைக்கும். பெரிய ப்ரொஃபஸர்ஸ், சிஏ, பேங்க்கில் நிறையா லேடிஸ் வேலை பார்க்காங்கல்ல, அவங்களெலாம் அந்த தனுசு ராசிக்காரங்களாம் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனால் ஜாதகம் கொஞ்ச நாளாக உல்டாவாக போயிருந்தனால, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு உடையவங்க 2018க்கு மேலே படிக்கிற குழந்தைகள் கூட மைண்டே டிப்ரெஷன் ஆகும். காதல் மோதல்னு சொல்லி லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுப்பாங்க. தாய் தகப்பம் பார்த்து கல்யாணம் பண்ணதோ இல்லை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட காலத்தில் பிரிஞ்சிருப்பாங்க. இது விதி. உங்கள் நேரத்தோடைய அமைப்பு 7.5 சனி இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி தனுசு மகரம் கும்பம் மீனம் 4வது வீட்டில் உங்களுடைய மீன ராசியில் தான் பெயர்ச்சி வந்திருக்கு. சனிக்கும் குருக்கும் நட்பு, குருக்கும் சனிக்கும் நட்பு. லா படிச்சிங்கன்னா நீங்கள் உச்ச நிலை வரலாம். காவல்துறையில் பல இடையூறுகள் இன்னல்கள் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் உயர் நிலைமைக்கு போகலாம். சனி பகவான் நீதிமான், ஜட்ஜ் ஆகலாம். அந்த தன்மையும் உங்களுக்கு இருக்குது. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால வீடு வாசல் தோட்டம் துறவு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. நல்ல நேரம் நல்ல நிலைமை கூடி வருது. இத்தனை நாளாக பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகி போகுது. குருவுடைய பலனும் உங்களுக்கு வரப்போகுது. ராசிக்கு 3வது வீடு தனுசு மகரம் கும்பம் 3வது வீட்டுக்கு கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீட்டில் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நடக்க போகுது. ஏதாவது ஒரு சொத்து பத்து இருந்தால் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது புருஷன் வீட்டு வழியோ முன்னோர் வழியோ ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்பி இருக்கலாம். இவள் நாளாக பட்டதெல்லாமே ஒளிஞ்சு போச்சு. இனிமே ஜாதகம் உச்ச நிலையில் வரும் தனுசு ராசிக்கு. பெண்களை மதிங்க. தனுசு ராசியில் இருக்க வேண்டிய பெண்களை மதித்து அவங்க கூட ஹோப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய தன்மையில் இப்படி அடிபணிஞ்சு போனீங்கன்னா கூட தனுசு ராசி உங்களை உச்ச நிலையில் வைப்பாங்க. தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமானவங்க. யார் என்ன வேணால் சொல்லலாம். மேன்மையான ஒரு ஜாதகத்தன்மை தனுசு ராசி பெண்கள். அந்த பெண்களுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ராஜா அவங்க ராணின்னு சொல்லுங்க. அவங்க பாட்டுக்கு சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்படி தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. அனுசரித்து அன்பா பண்பா போனீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள் இருந்துச்சுன்னா 2025 முன்ன வரைக்கும் பிரிஞ்சு தான் இருப்பீங்க. இப்போ சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பெருமான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. குருவுடைய பலன் இருக்குது. கர்மக்காரகனுடைய சனி பகவானுடைய பலன் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க. அண்ணான்னு கேளுங்க. ஆசைகள் தேவைகளை கேளுங்க. சனிக்கிழமை வழிமுறை பண்ணுங்க. உங்கள் ஜாதகம் உச்சத்தில் போகும். பொதுவாக மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் எல்லாமே சித்தர் ஜாதகம், தவக்கோள ஜாதகம். பெண்ணா பிறந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி அது கல்யாணம் பண்ணுற இன்டென்ஷன் இல்லாமல் தவன் செய்யும். ஒட்டுணுந்து போங்க. நீங்கள் யோகக்காரு. மனைவியை மதிங்க. கணவன் மனைவியை மதிங்க. மனைவி கணவனை மதித்து போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இந்த 12 ராசிக்காரர்களும் முறையான அமைப்புகள் பட்டு யோகங்கள் நல்லபடியாக கிடைச்சி
அற்புதமாக வாழக்கூடிய நேரங்காலங்களுக்கு சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர், தேனுகாம்பாள் திருத்தலத்துக்கு சரபேஸ்வரர் பூஜை ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராவு காலத்தில் நடக்கும். சாதாரணவனையும் உச்ச நிலைமையில் ஆக்கி கொடுக்கும் அந்த தன்மையுடைய சரபேஸ்வரர் பூஜை 4:30 to 6 ராவு காலம், சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் கோயில். அந்த பூஜையை அட்டன் பண்ணுங்க. அந்த தீர்த்தத்தை மேலே போடுங்க. சாமியை நல்லா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால பாருங்க. கோயில் வலம் வாங்க. 3, 5, 7, 9, 11 கோயிலை வலம் வந்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகமே டாப்பாக போயிடும். சூப்பராக வாழணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளும் வடபழனி முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இந்த 2025 கிடச்சி செல்வ செழிப்போட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து மேலும் மேலும் இறைவனுடைய அருள் கிட்டுறதுக்கு தலை வணங்குறேன். மகர ராசி. மகர ராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பரமாத்மாவுடைய ராசி. அறிவான ஜாதகம், அழகான, அன்பான, பண்பான, அனுசரணையாக பேசு, தான் குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து தான் கணவன் தாம் பிள்ளைங்களோட இருந்து அற்புதமாக வரக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த மகர ராசி. ஆனால் நீதிமான் இருக்க வேண்டிய சனி பகவான் இந்த மகர ராசிக்கு 7.5 சனியை 2024 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், அவப்பேர்கள், அவமானங்கள், மண்ணும் விரயம், பொண்ணும் விரயம், எல்லாமே விரயத்தன்மையில் தான் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மகர ராசியாக இருந்தால் மனைவிக்கு மீறின ஒரு துரோகம் ஒன்று செய்வீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் மகர ராசியில் பெண்களாக இருந்தால் உத்தமி புதல்விங்க. தாம் பிள்ளைங்களுக்காக தன்னுடைய கணவனுக்காக வாழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் உண்டு. படிக்காட்டிய மேதன் சொல்கிறாங்கல்ல, அது இந்த மகர ராசிக்காரங்க தான். படித்தவங்களே பார்த்தீங்கன்னா அனுசரணையாக போகக்கூடிய தன்மையுடைய ஸ்பிரிச்சுவல்ஸ், ஆன்மீக ஞானம், இப்படி தன்மை உடையவங்க இந்த மகர ராசி. ஒரு கட்ட காலத்தில் நல்லா படிப்பு இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், பெரிய லெவலுக்கு வரணுங்கக்கூடிய தன்மைகளோடு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு 30 வயசு 35 வயசு உடைய மகர ராசிக்காரங்க வீணான டிப்ரெஷன்ஸ், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தீங்கன்னா இனிமே ஒன்று சேர போறீங்க. ஏன்னா இந்த 2025 குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு. தன்னுடைய குழந்தைங்க, உங்க வயத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய நேரம் உண்டு. அதாவது மகர ராசி பெண்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாதான் கொஞ்சம் சின்ன இடையூறுகள். அந்த பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்காக ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயாவது கடனை வாங்கியாவது படிக்க வைக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மகர ராசிக்காரங்க. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மறுஜென்மம் கிடையாது உங்களுக்கு. ஆன்மீக ஞானத்தில் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு குறையும் கிடையாது. ஆன்மீக ஞானம் இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. பொதுவாக இந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் வீட்டுடைய அதிபதியாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை கொடுத்துட்டு தான் போவார். போச்சு, உங்கள் பிரச்சனை எல்லாம் போச்சு. 2025 பிரகாசமாக போகிறீங்க. மல்லிகை மொட்டாக இருக்கும், ஆனால் மல்லிகை மலர்ந்துச்சுன்னா எப்படி ஒரு முகம் தேஜஸ் கிடைக்கும்? தாமரை மொட்டாக இருந்து மலர்ந்தா எப்படி ஒரு அமைப்பு இருக்கும்? அந்த தோற்றம், அந்த தோரணைகள் உங்களுக்கு வரப்போகுது. அகமகிழ்ந்து வாழ போறீங்க. இப்படி ஒரு தன்மை இந்த மகர ராசி நேயர்களுக்கு 2025 உண்டு. 5 வருஷம் 7.5 சனி முடிஞ்சு போச்சு. சனி பெயர்ச்சியோட மகரம் கும்பம் மீனம், மகரம் கும்பம் மீனம் 3வது வீட்டுக்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறது. குருவுடைய சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறனால குருங்கட்டா கல்வி, குருங்கட்டா குழந்தை, குருனா கிரகப்பிரவேசம், குருனா காரு வண்டி, குருனா திருமணம். உங்க பிள்ளைங்களுக்கோ உங்க பார்வை, உங்க கால் தடம்
கல்யாணம் ஆகாத வீட்டில் பட்டா கல்யாணம் நடக்கும். குழந்தை குட்டி இல்லாத வீட்டில் உங்கள் கால் தடம் உங்கள் பார்வைப்பட்டா குழந்தை குட்டி பிறக்கும். இந்த யோகங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இந்த மகர ராசிக்கு உண்டு. ஆன்மீகத்தில் ஒரு பிரிச்சுவல்ஸில் அப்படியே தெய்வ பலத்தில் உருவேற்றி தன்னை மெய் செலுத்து இறைவன்கிட்ட தொண்டு செய்யக்கூடிய தன்மையும் இந்த மகர ராசிக்கு உண்டு. கிறிஸ்டினாக இருந்தால் நிறைய பாஸ்டராக இருப்பாங்க. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயருங்க, கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சனி பரமாத்மாவுடைய ராசி. இவ்வளவு நாளாக நீங்கள் துன்பப்பட்டுட்டீங்க, இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரம். ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு 2025 பேச்சிக்கிறாரு. முன்னோர் சொத்து, தாய் தகப்பன் வழி சொத்து, மாமனார் வழி சொத்து, இப்படி சொத்து பத்து வரக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. இவ்வளவு நாளாக பட்ட துன்பங்களுக்கெல்லாம் பிராய்த்தித்தம் 2025 மகர ராசிக்கு. கணவன் மனைவி கருத்துள்ள மனையில் கலகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட இனிமே ஒன்று சேருவீங்க. உங்கள் மக்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காம இருந்தாலும் இனிமே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கும். பல கஷ்டத்தை பல நஷ்டத்தை அனுபவிச்சது யாருன்னு சொன்னீங்கன்னா மகர ராசி பெண்கள் தான். நல்ல கணவன் அமையாது. 170% கணவன் நல்ல கணவன் அமையாது. அப்போ இந்த மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தெய்வத்துடைய அனுகிரகத்திலிருந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அங்கே இங்கன்னு கடன் வாங்கி உடம் வாங்கி தான் நீங்கள் படிக்க வச்சு இன்னைக்கு பெருமூச்சு விடக்கூடிய தருணம் மகர ராசிக்கு உண்டு. ஆனால் மகர ராசியில் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 25, 23, 25, 27 கல்யாணம் பண்ணிடணும். இல்லைன்னா காலதாமதமான திருமணமாகும். 2 தாரத்து தோஷமும் இந்த மகர ராசி பெண்களுக்கு தான் உண்டு. மகர ராசி ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். மகர ராசி பெண்களை கெட்டக்கூடிய ஆண்கள் யோகக்காரங்க. குடும்பத்துக்குன்னே ஓடுவாங்க, நல்லா சமைப்பாங்க, கணவன் நல்லா சாப்பிடலாம். குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரம், குடும்பத்து சாவியை வீட்டு சாவியை கொடுத்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வளர்க்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசி பெண்களுக்கு தான் உண்டு. இனிமே உங்கள் தொந்தரவுலாம் போச்சு. அற்புதமாக ஆண்டவனை பிடிச்சிக்குங்க, அறிவாக வாழுங்க, அன்பா பண்பா தான் கணவனோட அனுசரித்து தான் குடும்பத்தோட மேன்மைப்பட்டுவாங்க. சூப்பராக வாழக்கூடிய நேரம் உண்டு. பட்ட துன்பம் எல்லாமே போச்சு. நல்ல நேரம் கூடி வருது. நாடும் வீடும் போட்டக்கூடிய தன்மைகள் கூட உங்களுக்கு வருது. ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்குங்க, இறைவனை பிடிச்சிக்குங்க, சனி பரமாத்மாவை அண்ணான்னு சொல்லுங்க. கர்ம பலனை அனுபவிச்ச ஜாதகம் இந்த மகர ராசி. உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இப்பிறவிலே நீங்கள் பல துன்பத்தை அடைஞ்சிட்டீங்க. இந்த 7.5 வருஷம் செத்து கூட பிழைப்பீங்க, சூசைட் அட்டம் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் அது ஒன்றும் பண்ண மாட்டார். உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல நேரம் எதிர்காலம் இருக்குது. தாம் பிள்ளைங்களுக்கு வாழுங்க, தாம் கணவனோட அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது. குறையில்லாமல் வாழணும். இந்த 2025 மகர ராசிக்காரங்களுக்கு பட்ட துன்பம் எல்லாம் விலகி போச்சு. பாலகனுடைய குரு பகவானுடைய ஆதிபத்தியம் நல்லபடியாக வந்துருச்சு. சூப்பராக வருவீங்க, குறையில்லாமல் இருப்பீங்கய்யா. இந்த 12 ராசிக்காரர்களும் முறையான அமைப்புகள் பட்டு யோகங்கள் நல்லபடியாக கிடைச்சி அற்புதமாக வாழக்கூடிய நேரங்காலங்களுக்கு சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர், தேனுகாம்பாள் திருத்தலத்துக்கு சரபேஸ்வரர் பூஜை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் நடக்கும். சாதாரணவனையும் உச்ச நிலைமையில் ஆக்கி கொடுக்கும் அந்த தன்மையுடைய சரபேஸ்வரர் பூஜை 4 to 6 ராகு காலம், சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் கோயில். அந்த பூஜையை அட்டன் பண்ணுங்க. அந்த தீர்த்தத்தை மேலே போடுங்க. சாமியை நல்லா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால பாருங்க. கோயில் வளம் வாங்க. 3, 5, 7, 9, 11 கோயிலை வளம் வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகமே டாப்பாக போயிடும். சூப்பராக வாழணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாலுடைய அருளும் வடபழனி முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இந்த 2025 கிடச்சி செல்வ செழிப்போட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து மேலும் மேலும் இறைவனுடைய அருள் கிட்டுறதுக்கு தலை வணங்குறேன். கும்பராசி.
ரகசியம் காக்கக்கூடிய ஒரு கும்பம். நிறைய கும்பராசியில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க. புலனாய்வு துறையில் நிறையா இருப்பாங்க. அரசியலில் உச்ச நிலைமையில் இருப்பாங்க. பெரிய டாக்டராக இருப்பாங்க. படிப்பில் சிறந்த சிஏ சொல்லக்கூடிய இந்த டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, நீதியாக இருந்து நாட்டாமையை தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க, தனக்கு முன்னே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டீச்சருங்களை நிறைய இருக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருக்கும். காவல்துறையும் அதிகமாக தான் இருக்கும். கலைத்துறையும் அதிகமாக தான் இருக்கும். யோகமான ஒரு ராசி, யோகமான தன்மையில் ஆணின் தன்மை உடைய அற்புதமான ராசி இந்த கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் உச்ச நிலையில் இருப்பீங்க, உயர்ந்த பதவியில் இருப்பீங்க. வீடு, தோட்டம், துறவு, வண்டி, வாகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பரமாத்மாவுடைய பரிபூர்ண ராசி. ஆனால் கும்பராசியில் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆணுடைய தன்மை இருக்கும், அதிகார தோரணை இருக்கும். இப்படி ஒரு பலம், தேக பலம் இருக்கக்கூடிய ஒரு ராசியும் கும்பராசி உள்ள பெண்கள். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவமும் கொஞ்சம் இருக்கும். அடங்கி உடங்கித்தான் போகணும். பொதுவாக 2018க்கு மேலே கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த ஒரு தோற்றம் உடையவங்க, ஒரு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு உடையவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இடையூறுகள் வந்திருக்கும். மகர ராசிக்கு என்ன ஒரு பலனோ அந்த பலன் தான் கும்பராசிக்கும். தன்னுடைய பிள்ளைங்களை கோழி குஞ்சு மாதிரி அனுசரிச்சிருப்பீங்க. ஆனால் கணவனால் பலன் இருக்காது, கஷ்டங்களை தான் அனுபவிக்கீங்க. இரவும் பகலும் கல்லு மண்ணு சுமந்தாது தாம் பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க கும்பராசி பெண்கள். கும்பராசி பெண்களை கெட்டுறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதிகாரத்தோரண அற்புதமான ஒரு ஆண் ராசிக்கு சமம் கும்பராசி பெண்கள். இந்த கும்பராசியில் வேண்டிய ஆண்களாக இருந்தீங்கன்னா பல இன்னலையும் பல இடையூறையும் அடைஞ்சிருப்பீங்க 2024 வரைக்கும். 2025க்கு மேலே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க, தாம் பிள்ளைங்களுக்கு வாழுங்க, சந்தோஷமாக வாழ்ந்து இறைவன் அனுகிரகத்தில் சனி பகவானுடைய ஆதிபத்தியத்தில் 5 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த 2.5 வருஷம் யோக சனி தான். ஏன்னா உங்கள் ராசியில் மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்திருக்கு. அனுசரித்து வாழ்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை கிடையாது. பல சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள், யோகங்கள் எல்லாமே நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாகவே இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போங்க. தேவையில்லாத டிப்ரெஷன் ஆகாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு லீகல் பிரச்சனை ஒன்று வரும். அதாவது வம்பு, தும்பு, வழக்கு சந்திப்பீங்க. யாராவது எவனாவது ரோட்டில் போகும்போது கூட இடிஸ்டா கூட அவன் மேலே கேஸ் போடுன்னு சொல்லக்கூடிய எண்ணம் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கேஸ் வரலாம். இல்லை பணிபுரிகிற ஆஃபீஸில் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இனிமே வராது. 2024 டிசம்பர் மாதத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. எப்பா இப்போதாண்டா நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிபத்தியத்தோட வாழ போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும். ஒரு திக் ஃப்ரெண்டு கிடைக்கும். சனி பகவான் கேட்டால் ஃப்ரெண்டு. சனி பகவான் கேட்டால் கார், ஒரு புது கார் வாங்கினா அதுக்கு டிரைவர் அமைகிறது சனி பகவானுடைய ஆதிபத்தியம். இல்லைனா செல்ஃப் டிரைவிங் தான் ஓட்டணும். அப்போ நல்ல டிரைவர் கிடைக்க போகிறாங்க, நல்ல நண்பர் கிடைக்க போகிறாங்க. இவ்வளவு நாளாக துன்பப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு காசு போனால் ஹெல்ப் பண்ணி நம்ம உயர்த்தக்கூடிய தன்மை கூட கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இதே தான் மகர ராசிக்கும். நல்ல நண்பர், நல்ல ஃப்ரெண்டு, அப்படி ஒரு தருணம் இந்த 2 ராசிக்குமே அமையும். அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை கும்பராசிக்காரங்களுக்கு. 2025 ராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவான் போகிறாரு. சனி பகவான் போகிற வீடு மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நல்ல குரு கிடைக்க போகிறார், நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க போகிறாங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் அளவு கடந்த ஒரு யோகம் கிடைக்க போகுது. அவங்கவுங்களுடைய சாமியோடைய அனுகிரகத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி படிங்க.
இப்படி படித்து ஞானங்கள் கிடைச்சி இறை வழிபாட்டோட தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு யோகமான வருஷம் 2025. 2.5 வருஷம் நீங்கள் ஆன்மீக தொடர்பில் தான் இருக்கணும். ஆம்பளைங்களாக இருந்தால் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம், பெண்ணாக இருந்தாலும் ஒரு ருத்ராட்சம், மகர ராசியாக இருந்தாலும் கும்பராசியாக இருந்தாலும் 2 பேரும் ஒரு ருத்ராட்சம். ஒரு நாள் மட்டும் சாதாரண வேஷ்டி கட்டுங்க ஆண்கள். பெண்கள் சாமியை வேண்டி ஒரு நாள் மட்டும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பை பிடிச்சிக்குங்க. உண்மையாக நீங்கள் உச்ச நிலைமைக்கு போவீங்க. உங்கள் வம்பு தும்பு வழக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சூப்பராக வரக்கூடிய தருணம் உண்டு. 2025 பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய வருஷம்தான். குரு பகவானுடைய பெயர்ச்சியும் யோகம். ஏன்னா கும்பராசியில் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 3 நட்சத்திரங்கள், அதாவது 3 ஸ்டார்ஸ், சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான் 3 பேருடைய பெயர்ச்சியும் கும்பராசிக்காரங்களுக்கு யோகம். கும்பராசிக்காரங்க உயர்ந்த பில்டிங் கட்டலாம், ஹோட்டல்ஸ் கட்டலாம், ரிசார்ட் கட்டலாம், கேளிக்கை விருதுகள் கட்டலாம். இப்படியாப்பட்ட ஒரு தன்மையும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஒரு உயர்ந்த பதவி ஒன்று கிடைக்க போகுது. அரசியல்லையோ அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுடைய ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்க போகுது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உயர்ந்த பதவி, அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்பு 2025 100க்கு 100 உங்களுக்கும் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க, அனுசரணையாக வாழுங்க, ஆண்டவனை நினச்சிக்கிட்டு வாழுங்க, அற்புதமாக வாழுவீங்க. சனி பகவானா அண்ணான்னு சொல்லுங்க, அவரை வழிபடுங்க. சனி பகவானை முறையான வழிமுறை பண்ணிட்டு வந்தால் நீங்கள் யோகக்காரு. கிரகங்களில் எல்லாமே ஒன்றாக கொண்டு மிளிர்கின்றவர் சனீஸ்வர பகவான். என்ன தொழில் பண்ணாலும் யோக கொடுக்கக்கூடியவர். தொழில்காரகன் சொல்லக்கூடிய ஜீவனாம்சத்துக்கு அதிபதி சனி பகவான். வழிபடுங்க. மகத்தான செய்தி வரட்டும், மங்களங்கள் உண்டாகட்டும், சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து யோகத்தோடைய அடிப்படையில் கும்பராசிக்காரங்க குறையில்லாமல் வாழணும். இந்த 12 ராசிக்காரர்களும் முறையான அமைப்புகள் பட்டு யோகங்கள் நல்லபடியாக கிடைச்சி அற்புதமாக வாழக்கூடிய நேரங்காலங்களுக்கு சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர், தேனுகாம்பாள் திருத்தலத்துக்கு சரபேஸ்வரர் பூஜை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் நடக்கும். சாதாரணவனையும் உச்ச நிலைமையில் ஆக்கி கொடுக்கும். அந்த தன்மையுடைய சரபேஸ்வரர் பூஜை 4 to 6 ராகு காலம், சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் கோயில். அந்த பூஜையை அட்டன் பண்ணுங்க. அந்த தீர்த்தத்தை மேலே போடுங்க. சாமியை நல்லா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால பாருங்க. கோயில் வளம் வாங்க. 3, 5, 7, 9, 11 கோயிலை வளம் வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகமே டாப்பாக போயிடும். சூப்பராக வாழணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாலுடைய அருளும் வடபழனி முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இந்த 2025 கிடச்சி செல்வ செழிப்போட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து மேலும் மேலும் இறைவனுடைய அருள் கிட்டுறதுக்கு தலை வணங்குறேன். மீன ராசி அற்புதமான ராசி. குரு கடாட்சியம் உள்ள ராசி. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களும் பலமாக இருக்கக்கூடிய ராசி. நல்ல டீச்சர்ஸ் ஆகலாம், ப்ரொஃபஸர்ஸ் ஆகலாம், அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கலாம். கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும்னா லா படிக்கலாம், LLB படிக்கலாம், கணனி சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் லைன் படிக்கலாம், கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம். இப்படி விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை உடையவ கூடங்க இந்த மீன ராசிக்கு இருக்குது. ஆனால் மீன ராசிக்கு இப்போ 7.5 நடக்குன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, 7.5 ஒன்றும் பண்ணாது. பொதுவாக 7.5 சனி பெண்களை பாதிக்காது, ஆண்களை பாதிக்கும். அது பாதிக்கக்கூடிய தன்மைலாம் வராது. ஆண்டவனை போடுங்க, நினைங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. இல்லாதவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும் ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு செருப்பு மட்டும் தானம் கொடுங்க. உச்ச நிலைமைக்கு போவீங்க. தானம் பண்ணணும், தவம் பண்ணணும். பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க நிறையா ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஏன்னா சனி பரமாத்மா பலமாக இருக்கார். 2வது புதன் பகவான் இருக்கனால ப்ரொடியூஸ் பண்ணலாம், படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு.
குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கிறனால காவல்துறையாக இருக்கலாம், உயர்ந்த அதிகாரியாக இருக்கலாம், இப்படி பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மை இருக்கலாம், வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஜாதகம் இந்த மீனராசி. மீனராசியில் சனி பகவான் பெயர்ச்சி 2025. சனி பகவான் மீனராசி கூட இருக்கிறனால உயர்ந்த நிலைமை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அரசியலில் பிரவேசம் பண்ணிங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் பிரவேசம் பண்ணுன்னா இதுதான் தருணம், நாமினேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்களும் இந்த மீனராசிக்கு இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு பண்பு அனுசரித்து அற்புதமான ஒரு ராசி இந்த மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இருந்தீங்கன்னா குடிச்சு வச்சிருக்கணும். அந்த பெண்களை கெட்டக்கூடிய ஆண்கள் அறிவு சார்ந்த அழகு சார்ந்த அற்புதமான ஒரு அமைப்பு உடையவங்க தான் மீனராசி பெண்கள். ஆனால் மீனராசியில் ஆண்களாக இருந்தால் கோபக்காரங்க, கொஞ்சம் குணமுள்ள கோபக்காரங்க. பெண்கள் அடிபணிஞ்சு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ உச்ச நிலையில் இருக்குது கிரகம், அந்த ராசி உச்ச நிலையில் இருக்குது. மீன ராசியில் சனி பகவானுக்கெல்லாம் நீதி நேர்மை நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த கம்பீரம் இருக்குது. பல பேர் உங்களை கூடுவாங்க. நல்ல ஒரு ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. அனுசரித்து போங்க, நிறைய தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்க. நிறையா சம்பாரித்து வீணாக விரயம் பண்ணாதீங்க. பல பேருக்கு தானம் தர்மங்கள் செய்ய கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சி அடுத்த 7.5 வருஷம் உங்களை உச்ச நிலையில் இருப்பார். மீனராசியில் அட்வொகேட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால படிப்பில் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க நல்ல நாலேஜ் கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை அமைப்பு கிடைக்கும். இப்படி பிரகாசமான ஒரு அமைப்பு மீனராசிக்கு தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை. ஏன்னா மீனராசியில் ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சிடுறாரு. அப்போ சொத்து பற்றி ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது முன்னோர் சொத்தோ வேற ஏதோ இப்படி தன்மையில யோக நிலைமையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு ஜாதகம் மட்டும் உல்டாவா போகக்கூடாது. அடுத்தவன் பொண்டாட்டிய அபகரிக்க கூடாது, அடுத்தவன் மண்ணை அபகரிக்க கூடாது, அடுத்தவன் நகையை திருடக்கூடாது. இது 3மே மீன ராசிக்காரங்க பண்ணீங்கன்னா சனி பரமாத்மா தக்க தண்டனை கொடுத்துருவாரு. ஆண்களுக்கு தான் 7.5 சனி, பெண்களுக்கு 7.5 சனி கிடையாது. ஏன்னா பெண்ணை மதிப்பாரு, தாய்மையை மதிக்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப ஆண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். தன்னுடைய ஆடம்பரத்துக்கு, தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய தேவைக்கு, தன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு கேட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு மண்ணை வைக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்காக ஒரு அடிதடியில போய் இறங்கக்கூடாது. இப்படி இறங்குனீங்கன்னா உங்க குரு கடாட்சியம் கெட்டு போயிடும். அப்ப பெண்ணாலையும் மண்ணாலையும் ஒரு அவப்பேர் உங்களுக்கு தான் தேவையில்லாத தொந்தரவு வரும். அனுசரித்து போங்க. குரு பகவானை வழிபடுங்க, சனி பகவானை வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டு ஆன்மீக தொடர்பில் வந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி உச்ச கிரகம் எதுவுமே கிடையாது. அற்புதமான நேரம் இந்த மீன ராசிக்கு தான். நல்லா வாழக்கூடிய தருணம் இருக்குது. நீங்களாக உங்கள் லைஃப்பை அடுத்த 7.5 வருஷத்துக்கு கெடுத்துக்காதீங்க. 7.5 சனி சும்மா விடாது. வாதம் விவாதங்கள் பண்ண வைக்கும், உடல் உபாதையை நெளிய வைக்கும், நலிய வைக்கும், எலும்புகளை பலனை குறைச்சி கொடுக்கும், தூர பிரயாணங்கள் பண்ண முடியாமல் படுத்தவனுக்கு பாயே பகன் சொல்லக்கூடிய தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும். கவனமாக இருங்க, போதுன்னு வாழுங்க. தனக்கு வர வேண்டிய காசை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. பொதுவாக 7.5 சனி முத்தி போச்சுன்னா, அதாவது ஜாதகம் உல்டாவாக போணுச்சுன்னா பெரிய பில்டிங் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, லோன் போடுவீங்க, ஆனால் கட்ட முடியாமல் போயிடும். அது ஒரு லீகலில் வரும். இல்லை விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த காருக்கு டியூ கட்ட முடியாமல் இன்னல் வரும். தன்னுடைய வருமானத்துக்கேற்ற அற்புதமான ஒரு சின்ன கார் வச்சு இந்த 7.5 வருஷம் தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வருமானத்துக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி யோகக்கார் கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நல்ல நேரம் 25/2025. நல்ல நேரத்தை நம்மளா மிஸ் பண்ணிக்கக்கூடாது. குரு பகவானுடைய பேச்சும் உங்களுக்கு யோகம், ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவோடைய பேச்சும் யோகம். இந்த 3 நட்சத்திரங்களே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. மண்ணு, பெண்ணு, பொண்ணு. ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க. மண்ணுக்காக, ஒரு பெண்ணுக்காக மண்ணுக்கு போராடாதீங்க. ஒரு பெண்ணுக்காக அந்த போராடாதீங்க. தான் மனைவியை விட்டுட்டு அடுத்த மனைவியை ஆக்குப்பை பண்ணணும், அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க மாதிரி யோகமான ராசியே கிடையாதுங்க. நல்ல நிலைமைக்கு வரணும், அற்புதமாக வாழணும், ஆண்டவனுடைய அனுகிரகமும் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கணும். இந்த 12 ராசிக்காரர்களும் முறையான அமைப்புகள் பட்டு யோகங்கள் நல்லபடியாக கிடைச்சி அற்புதமாக வாழக்கூடிய நேரங்காலங்களுக்கு சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர், தேனுகாம்பாள் திருத்தலத்துக்கு சரபேஸ்வரர் பூஜை ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு காலத்தில் நடக்கும். சாதாரணவனையும் உச்ச நிலைமையில் ஆக்கி கொடுக்கும் அந்த தன்மையுடைய சரபேஸ்வரர் பூஜை 4:30 to 6 ராகு காலம், சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் கோயில். அந்த பூஜையை அட்டன் பண்ணுங்க. அந்த தீர்த்தத்தை மேலே போடுங்க. சாமியை நல்லா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால பாருங்க. கோயில் வலம் வாங்க. 3, 5, 7, 9, 11 கோயிலை வலம் வந்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகமே டாப்பாக போயிடும். சூப்பராக வாழணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாலுடைய அருளும் வடபழனி முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இந்த 2025 கிடச்சி செல்வ செழிப்போட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து மேலும் மேலும் இறைவனுடைய அருள் கிட்டுறதுக்கு தலை வணங்குறேன். சிவாய நம.